சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி க்ரீன் மட்டன் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டன் 4 கிலோ எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிடுங்க. நான் இப்போது குக்கரில் இந்த மட்டனை 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். உப்பு போட மாட்டேன், தண்ணி ஊற்றி மஞ்சள் மட்டும் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா உப்பு போட்டால் சில வேளை மட்டன் வேகாது. அதனால் வெறும் மஞ்சத்தூளும் தண்ணி மட்டும் ஊற்றி குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா அந்த ரெசிப்பியை க்ரீன் மட்டன் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் குக்கரில் 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். 4 விசிலுக்கு மேலே 1 விசில் வச்சேன். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கிறேன். எண்ணெயை நல்லா அதை வதக்கிடலாம். மட்டன் க்ரீன் கறி ரெசிபி அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா இலை இருந்தால் நீங்கள் புதினா இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் பார்க்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மட்டனோட சேர்த்து வேக வைக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் போட்டுடலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இது எல்லா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சிக்கனில் செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான நான்வெஜ் போட்டு செய்யலாம், பிடித்தமான காய்கறிகள் போட்டு செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த க்ரீன் கறி பேஸ்ட் இதை ஊற்றிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மட்டன் க்ரீன் கறி கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.